ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே சமையல். இந்த வீடியோவில் நம்ம மசாலா கடலை எப்படி செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி இது. இந்த ரெசிபிக்கு நான் ஒரு 250 கிராம் வேர்க்கடலை எடுத்துருக்கேன். வேர்க்கடலை செக் பண்ணிக்கோங்க, ஏதாவது சொத்த கடலை இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுமாரி இருந்துச்சுன்னா நம்ம மசாலா கடலை செஞ்சுட்டு சாப்பிடும்போது வாயில் கடிப்படும் போது டேஸ்ட் நல்லா இல்லாமல் போயிடும். அதனால் முதலே செக் பண்ணிவிடுங்க நல்ல கடலையான்னு. இது ஒரு 250 கிராம் கடலை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன். சோம்பு 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். சோம்பு கொஞ்சம் தட்டி வச்சுக்கோங்க, அப்போ தான் சோம்போட ஃப்ளேவர் நல்லா இறங்கும். பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். கருவேப்பிலை ஒரு 3 கொத்து வச்சுருக்கேன். இது நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது மசாலா கடைக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதுக்காக ஒரு 3 கொத்து வச்சுருக்கேன். கடலை மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன். அரிசி மாவு 1.5 டேபிள் ஸ்பூன். இந்த ரெசிபிக்கு நான் மிளகாய்த்தூள் காஷ்மீர் மிளகாய்த்தூள் எடுத்துருக்கேன். நல்ல கலர் வரும்ன்றதுனால நீங்கள் இது சேர்க்குறதுனால ஃபுட் கலர் எதுவும் சேர்க்க தேவையில்ல. நான் இது 1.5 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலை சின்ன சின்னதாக கட் பண்ணி வர வச்சுருக்கேன். சால்ட்டு தேவையான அளவுக்கு. இது இல்லாமல் நம்ம வேர்க்கடலை பொரிப்பதற்கு ஆயில் தேவைப்படும். இப்போ இந்த பொருட்கள்லாம் வச்சு நம்ம மசாலா வேர்க்கடலை எப்படி பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வேர்க்கடலை முதல்ல கொட்டிடுங்க. அடுத்தது இதில் காஷ்மீர் மிளகாய்த்தூளை சேர்த்துருங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துருங்க. தட்டி வச்சுருக்கிற சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூனு. அடுத்தது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்துருங்க. அடுத்தது சால்ட்டு சேர்த்துக்குங்க. நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி சால்ட்டு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. இப்போதைக்கு முதல்ல ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது வரைக்கும் நல்லா கையில் நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு பிசைஞ்சிருங்க. முதல்ல தண்ணி ஊற்றாமே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். லைட்டாக தெளிச்சாறு போல் தண்ணி சேருங்க, ரொம்ப சேர்த்துறாதீங்க. இந்த அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். மசாலாலாம் கரெக்டாக எல்லா கடலையும் கரெக்டாக கோட் ஆகும் இந்தமாதிரி பண்ணிங்கன்னா. இந்த ரெசிபிக்கு பச்சை கடலை சேர்க்கக்கூடாது, காஞ்ச வேர்க்கடலை தான் சேர்க்கணும். அடுத்தது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவு சேர்த்துடலாம். அடுத்தது அரிசி மாவையும் சேர்த்துடலாம். இப்போ இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துருங்க. இப்போ இந்த நேரத்தில் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்ல, தெளிச்சாறு போல் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கடலையை இந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணி வைக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடாதீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் சால்ட் இருக்குதான்னு கூட செக் பண்ணிக்கோங்க. அப்படி சால்ட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் சால்ட்டு சேர்த்து நான் திரும்பவும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் லைட்டாக சால்ட் சேர்த்துக்கிறேன். இப்போது மசாலா கடலைக்கு கடலை ரெடியாக இருக்குது. இப்போ ஆயிலில் போட்டு நம்ம பொரிக்க வேண்டியது தான். அடுத்தது மசாலா கடலை ரெடி பண்ணுறதுக்கு பேனில் ஆயில் நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடலையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஆயிலில் சேருங்க. ஆயிலில் கடலையை சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ கடலையை ஆயிலில் சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் கழித்து கரண்டியை போட்டு திருப்பி விடுங்க. ஆயிலில் இருக்கிற கடலை நல்லா பொரிஞ்சிச்சுன்னா இந்த பபுள்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த பபுள்ஸுக்கு கம்ப்ளீட்டாக அடங்கிடும். அந்த நேரத்தில் நம்ம ஆயிலில் இருக்கிற கடலையை வெளியே எடுத்துடலாம். இப்போ இன்னும் கடலை ரெடி ஆகலை. இப்போ ஆயிலில் பபுள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம வெளியே எடுத்துடலாம் கடலையை. இப்போ மீதம் இருக்கிற எல்லா கடலையும் நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம். பாருங்கள், எல்லா கடலையுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக இன்னும் மசாலா கடலைக்கு இன்னும் கூடுதல் டேஸ்ட்டு வரதுக்காக நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் பொரிச்சு போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு சுவையான மசாலா வேர்க்கடலை ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நமது ஜேகே சமையல் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வரும் பெல் பட்டனையும் ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு அப்டேட்டையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.